யூடியூப் நண்பர்களுக்கு வணக்கம். நம்ம சேனலில் வந்து நீங்கள் என்னென்ன உளி யூஸ் பண்ணுறீங்க அதெல்லாம் எங்களுக்கு கொஞ்சம் காட்ட முடியுமான்னு கேட்டுக்கிறாங்க. அதுக்காக இந்த பதிவு. இது வந்து ரஃப் உளி. இது வந்து கிராதிங்கெலாம் போடுற ரஃப் உளி. இதை வச்சு தான் மட்டம் அடிப்போம். இதில் குழவு இருக்கும். அதான் டூல் ஒயிட் பீட். இது ரெண்டுங்களா. இது வந்து பச்சை உளி. இது நம்ம அடிக்கிறது. இது வந்து ஒயிட் பீட்டு. காலங்களாம் லேத்தில் யூஸ் பண்ணுவாங்களே அந்த உளி. இதுவும் லேத்தில் யூஸ் பண்ணுற உளி தான். இது வந்து நம்ம சொம்பு கழுத்து அழுத்துற உளி. கரெக்டாக அகலம் வந்து பார்த்திங்கன்னா 5 நூல் இருக்குது. வழு உளி. இது சொம்பு கழுத்து அழுத்திக்கலாம். இது வந்து காலங்கலம் காடி உளி. ஓகேங்களா. இது வந்து பச்சை உளி. இது வந்து நம்ம அடிக்கிறது. பிட்டு வாங்கிட்டு வந்து அடிக்கிறது. அந்த மொனை வந்து உங்களுக்கு தெரியுதா பாருங்கள். இந்தமாரி 2 பக்கம் பட்டை அடிச்சிடலாம். பட்டை அடிச்சுட்டு அந்த எஜ்ஜி உங்களுக்கு நல்லா தெரியுதா பாருங்கள். லைட்டாக கோடி மாற்றிருக்கோம். லைட்டாக நம்ம ஆசாரி உளி பொட்டி போய் எப்படி தீட்டுவோம் அதுமாரி அந்த எஜ்ஜியும் இந்த எஜ்ஜும் இந்த சைடும் எண்ணெய் கல்லில் தூக்கி தீட்டணும். தூக்கி தீட்டினா தான் இந்த உளி வந்து பால்லாம் மடிக்கிறதுக்கு சௌரியமாக இருக்கும். இல்லைன்னா சிரி விடும். இது வந்து கிராதிக்கெலாம் குழவு காடி. இது கனம் பார்த்திங்கன்னா காலங்களாம் பிட்டு ஒயிட் பிட்டு. இதில் வந்து ஒரு நூலாக வைக்கிறேன். அதேமாரி இது ஒரு கூறு உளி. அரைக்கார ராடு பச்சை உளி. இது அந்த முனையை பாருங்கள். 2 பக்கம் தூக்கிட்டு இருக்கோம் லைட்டாக. உங்களுக்கு தெரியுதா பாருங்கள். கூறு உளியில் முனையை தூக்கிட்டு இருக்கேன். அது ஒரு தனி டேப்பர் தனியாக தெரியும். இந்த ஒரு கூறி விழுந்தாலே போதும். வேலை கற்றுக்கிறவங்களுக்கு, ஆரம்பத்தில் வேலை கற்றுக்கிறவங்களாம் ஈஸியாக இருக்கும். இது வந்து 3 நூல் ஆகலாம் காடி உளி. ஓகேங்களா. இதுதான் நான் யூஸ் பண்ணுற உளி. இந்த மிஷின் நீங்கள் எப்படி செய்கிறீங்க, அதனுடைய ஸ்பீடுன்னா, அதோட ஆர்பிஎம்னா, அது என்ன மாடலில் இருக்குதுன்னு கேட்டுக்கிறீங்க. நெக்ஸ்ட் வீடியோ அந்த மிஷினோட டீட்டெயில் பற்றி நான் உங்களுக்கு போடுறேன். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. நன்றி, வணக்கம்.